இன்னைக்கு நம்ம மட்டியானாக் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இதுவும் ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படம் தான். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ஃபனேஜ்ல நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற குழந்தைங்களை வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு பையன் அந்த ஆர்ஃபனேஜுக்கு வரான். அந்த பையன் அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்ததுல இருந்து அந்த இடத்துல வந்து நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்குது. உண்மையாலுமே அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குதா இல்ல அந்த பையனால இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குதா அப்படிங்கறதா இந்த ஒரு படம். கண்டிப்பா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹெட்போன்ஸ் எடுத்து மாட்டிக்குங்க. படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஃபேமிலியில் ஒரு அப்பா அம்மான்னு சொல்லி எல்லாரும் வந்து அப்படியே தொடர்ந்து மர்மமான முறையில் இறந்துகிட்டு இருக்க இது எல்லாத்தையும் கண்ணுக்கு நேராக ஆண்டி அப்படிங்கிற அவங்களோட பையன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பயந்து போன அந்த பையன் அவங்களோட அக்காவோட ரூமுக்குள்ள போற மாதிரி காட்ட சீன் கட் ஆகுது. அப்படியே ஒரு ஆர்ஃபனேஜை வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல அப்படியே பசங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுகிட்டு இருக்க ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கும் போது பால் அங்க இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள அடிச்சு விட்டுறானுங்களா. ஆனா இப்ப பாலை யார் எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து ஆயிருது. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற பண்டி அப்படிங்கிற ஒரு குண்டு பையன் அந்த ஸ்டோர் ரூம்குள்ள பேய் இருக்குது அப்படின்னு அவங்கள பயமுறுத்தி வச்சிருந்திருக்கான். ஆனா அந்த கதையை சொல்லிட்டு அவனுமே வந்து இல்ல நானும் உள்ள போகல அப்படின்னு சொல்லி பயந்து நின்னுகிட்டு இருக்கேன். டிம்மி அப்படிங்கிற ஒரு பையன் டே நீ தான் அடிச்சா நீயே போய் எடுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனா அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்க. அவங்க வந்துட்டு டே என்னடா பிரச்சனை பண்ணிட்டு கேட்க அங்க இருக்கிற பொண்ணுங்களுமே இந்த மாதிரி பால் அடிச்சுட்டு எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா. சரிடான்னு சொல்லி நம்ம ஹீரோயினே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போய் அந்த பால் எடுக்கிறதுக்காக போறாங்க. ஆனா போன நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரமா வெளியே வரல. டக்குன்னு அப்படியே பால் எடுத்துட்டு வந்து அவங்க எல்லாம் பயமுறுத்த எல்லாரும் பசங்களா பயங்கரமா பயந்துடுறானுங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஜக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒருத்தன் வரான். இவன் ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான். இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற பசங்களை வந்து பாத்துக்கிறதுக்காக அவனுமே வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சோ இப்படி இருக்கும்போது ரோஸ்மேன் அப்படிங்கிற ஒரு வயசானவர் தான் அந்த ஆர்ஃபனேஜை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. சோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள அப்படியே ஒரு பால் அடிச்சுட்டுருவானுங்களா. இன்னைக்கு அவனுங்களை பொழந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குச்சி எடுத்துட்டு வேகமா வருவாரு அவனுங்களை மிரட்டுறக்காக. பட் ஜக்காவும் நம்ம ஹீரோயின் தான் அந்த ரோஸ்மேனை வந்து காம் டவுன் பண்றாங்களா. ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு லேடியுமே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த சித்தியும் அந்த ரோஸ்மேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஓனர்கிட்ட போயிட்டு பசங்களுக்கு பொருள் வாங்குறதுக்காக காசு வேணும்னு கேட்கும்போது அவர் காசு கம்மியா தான் தருவாரு. ஏன்னா இப்போ இந்த ஆர்ஃபனேஜ் நடத்துறதுக்கு இவர்கிட்ட வந்து காசு வந்து கம்மியாயிட்டே இருக்குது. சோ அதனாலேயே அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அதனாலேயே ஒரு மாதிரி கடுப்பாவே சுத்திட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு பசங்க மேல கோவம்லாம் இல்ல. ஆர்ஃபனேஜை எப்படி நடத்துறது அப்படிங்கிற அடுத்த ஒரு வழி தெரியாம முழிச்சுட்டு இருக்கிறாரு. சரி என்னமோன்னு சொல்லி கொடுத்த காசை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த சித்தியும் போய் பசங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அந்த ஜக்கா இருப்பான்ல அவன் கூட தான் கார்ல வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்ல கொலை வந்து நடந்ததுல அந்த இடத்த வழியா தான் அப்படியே வராங்களா. என்ன கூட்டமா இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஆண்டிங்கிற அந்த சின்ன பையன் இருக்கிறான்ல அவனை ஒரு போலீஸ் ஆபீசரோட கார்ல வந்து கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஆர்ஃபனேஜ் இருக்குதுல்ல அங்க கொண்டு போய் விடலான்னு போவாரு. ஆனா அங்க இருக்கிற ரோஸ்மேன் ஆப்வியஸா ஏகப்பட்ட பேர் ஏற்கனவே இருக்கிறாங்க. அவங்கள பாத்துக்கவே முடியல. சோ புதுசாலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்கிறாள் அவளுக்கு நம்ம ஆண்டியை பார்க்கும்போது சம்திங் ஏதோ ஃபீல் ஆகுமா. சோ அவனை வந்து அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோஸ்மேனை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஆண்டியுமே அதே ஆர்ஃபனேஜ்ல வந்து வைக்கிறதுக்காக பெர்மிஷன் வாங்கிடுறான். ஆனா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்து எல்லாருமே ஒன்னா டின்னர் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்திருக்க ஆண்டியுமே வந்து மத்தவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறாள் நம்ம ஹீரோயின். சாப்பிட ஆரம்பிக்கும் போது கரெக்டா கரண்ட் வந்து போயிருது. சோ அதுக்கப்புறம் மெழுகுவத்தி தான் யூஸ் பண்றாங்க. கரண்ட் பில் கட்டுறதுக்கு கூட காசு கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அவர் ரூம்ல இருக்கும்போது அவ ஆக்சுவலி ஒரு பெண்டன்ட் ஒன்னு வச்சிருந்திருப்பா. அவளோட ஃபேமிலி ஞாபகார்த்தமா அவளும் ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருப்பாளா. அதையெல்லாம் அவ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த டிம்மி அப்படிங்கிற அந்த சின்ன பையன் இருக்கிறான்ல அவன் அப்படியே விளக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே நைட் நேரத்துல வருவானா. பார்த்தா வெளியில மெயின் டோர் வந்து நீக்கிட்டு இருக்கும். பிளஸ் அந்த ஆண்டிங்கிற அந்த பையன் வந்து அங்க நின்னுகிட்டு இருப்பான். சாமமா அவனை எங்கடா பண்றேன்னு சொல்லி அந்த கதை வந்து சாத்திட்டு அவனை கூப்பிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்க்க டக்குன்னு அந்த கதை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுமா. டிம்மி பயங்கரமா பயந்து பாய்ந்திருப்பானா. அப்ப அவன் கையில வச்சிருக்க விளக்க ஏதோ ஒரு உருவம் வந்து அப்படியே அணைச்சு விட அப்படியே அலற ஆரம்பிச்சிருவான். கரெக்டா அந்த இடத்துக்கு ரோஸ்மேன் வந்துட்டு டே தூங்காம என்னடா பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவனை மிரட்டி ரூமுக்கு அனுப்பி வைக்க டிம்மியுமே பயந்துகிட்டு ரூமுக்கு வருவானா. வந்து பார்த்தா ஆண்டி அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பயங்கர ஷாக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பசங்க எல்லாரும் விளையாண்டுகிட்டு இருக்கும் போது அப்படியே ஆண்டி மட்டும் அவங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்ப டிம்மி நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மத்தவங்க கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் அங்க வந்துகிட்டு ஓகே ஆண்டி கிட்ட புது பையன்னு சொல்லி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க போலயேன்னு சொல்லி எதுவும் பரவாயில்ல எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டியை வந்து கூப்பிட்டுட்டு கடைக்கு போவா. அவ ஒரு பெண்டன்ட் ஒன்று வச்சிருந்திருப்பாள். சோ அதை வந்து அடகு வச்சுட்டு காசு வாங்கலான்னு பார்த்தா ரொம்ப கம்மியான காசு தான் தருவாங்களா. இல்ல எனக்கு நிறைய தேவைப்படுது அப்படிங்கும் போது ஒரு தரமாட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போகலான்னு பாப்பா. ஆனா அப்ப ஆண்டி அந்த அடகு வைக்கிற அந்த கடைக்காரரை பார்த்து அப்படியே முறைக்கும் போது பயந்து போன அந்த கடைக்காரர் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அந்த பெண்டன்ட் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம நிறைய காசுமே வந்து தராங்க. பசங்களுக்கு செலவு பண்றதுக்கு காசு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பெருசா நம்ம ஹீரோயின் எதுக்கு இவர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறது எதையுமே பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா அதுவே இன்னொரு பக்கம் ஆர்ஃபனேஜ்ல பசங்க எல்லாருமே தைரியத்தை டெஸ்ட் பண்ணலாம்
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டோர் ரூம்குள்ள தனியா போகலான்னு சொல்லி அந்த டிம்மிங்கிற பையன் இருக்கிறான்ல அவனை மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வந்து அனுப்பி விட்டுறாங்களா. ஆனா அதுக்கப்புறம் அந்த பையனுமே பயந்துகிட்டு தான் உள்ள போறான். போன இடத்துல அவன் பேரை சொல்லி ஒரு மாதிரி யாரோ வித்தியாசமா கத்துற மாதிரி இருக்கும்போது அவன் பயங்கரமா பயந்து அலறி அடிச்சு வெளியே வரான். என்னன்னு பார்த்தா அந்த மத்த பசங்களா இருக்கிறானுங்கல்ல அவனுக்கு தான் வெளியே நின்னுகிட்டு அப்படியே சும்மா பேர் சொல்லி கத்திருந்திருப்பானுங்க. கரெக்டா நம்ம ஹீரோயினும் அப்படியே கடைக்கு போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்களா. அவங்களுக்கு வந்து சாக்லேட் எல்லாம் தரது மட்டும் இல்லாம நீங்க ஆண்டியும் சேர்த்துக்கிட்டே வரண்டா தான் உங்களுக்கு இனிமேல் ஸ்நாக்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி அவங்களும் ஆண்டியை சேர்த்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஆண்டி அந்த இடத்துல அமைதியா தான் நின்னுகிட்டு இருப்பான், பெருசா எதுவும் பண்ண மாட்டான். ஆனா அப்ப அந்த இடத்துல ஒரு நாய் ஒண்ணு வரும். அதை பார்த்த ஆண்டி அப்படியே அந்த நாயை வந்து முறைச்சு பார்க்க பயந்து போய் அந்த நாய் அங்கிருந்து ஓடி போயிருமா. இதை பார்த்த மத்த பசங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருவானுங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு அந்த ஆண்டி இருக்கிறான்ல அப்படியே டப்புன்னு எந்திரிச்சுட்டு அங்கிருந்து போவானா. இது அந்த டிம்மிங்கிற பையன் வந்து கவனிக்கிறான். உடனே மத்த பசங்களா எழுப்பிட்டு அந்த ஆண்டி எங்கேயோ போறான்டான்னு சொல்லி ஒரு 3 பேர் அந்த பண்டி அந்த டிம்மி அப்புறம் இன்னொரு ஒரு பையன்னு சொல்லி அந்த ஆண்டியை வந்து ஃபாலோ பண்ணி போக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஏதோ சத்தம் கேட்டு அப்படியே கண் விழிச்சு எந்திரிப்பாங்க. பார்த்தா வெள்ளை கலர்ல துணியை போட்டுக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல ஒரு பேய் இருக்கும். உடம்பு ஃபுல்லா ரத்தமோட அப்படியே ஏற்கனவே செத்தாச்சு அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயின் அப்படியே லைட்டா ஜர்க் ஆயிட்டு இல்ல மனபிராந்தியா இருக்குன்னு சொல்லி அப்படியே படுக்க போகும்போது பெட்ல ஒரு கொடூரமான உருவம் இருக்குது. இன்னொரு பக்கம் இவங்க ஆண்டிய ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்கல்ல நேரா அந்த ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள தான் ஆண்டி போயிருந்திருப்பானா. சரி இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த பசங்களா திருப்பி போகலான்னு பார்க்கும்போது அந்த ஸ்டோர் ரூமோட கதை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. என்னவா இருக்குன்னு சொல்லி அந்த பண்டி அப்படியே கிட்ட போகும்போது டக்குன்னு என்னமோ ஒண்ணு அவனை உள்ள இழுத்துக்குதா. அண்ட் உள்ள வந்து சம்திங் ஏதோ ஒரு வயசான உருவம் வந்து அவனை முறைச்சு பாக்குற மாதிரி இருக்க பயந்து அந்த பண்டி கத்துற சவுண்ட் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் வேகமா கீழ இறங்கி வந்துடுறாங்க. அப்படியே அந்த பண்டி அந்த வெள்ளை கலர் உருவம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த கதவை உடைச்சு பண்டியை வந்து நம்ம ஹீரோயின் காப்பாத்துறாங்களா. இன்னொரு பக்கம் கேர்ள்ஸோட ரூம் இருக்குதுல்ல அந்த இடத்துலயுமே கதவை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆக ஏதோ ஒரு விதமான கருப்பு உருவம் வர மாதிரி இருக்க சீன் கட் ஆகுது. பயந்து போய் எல்லாருமே ஹால் வந்துடுறாங்க. அப்ப அந்த ரோஸ்மன் வந்துட்டு என்னாச்சு எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பேய் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்களா. ஏதாவது வேலையை போய் பாருங்க பேயாமா அப்படின்னு சொல்லி அச்சு எல்லாரையும் முடிக்கி விட்டுறாரு, போய் படுத்துங்கடா அப்படின்னு. அப்படியே அடுத்த நாள் காலையில அந்த சித்தி அப்படிங்கிறவங்க செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருப்பாங்களா. ஆனா அப்ப அங்க இருக்கிற பூக்கள் எல்லாமே வந்து வாடி போயிருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த ஆர்ஃபனேஜுக்கு பென்ஸ் கார்ல ஒரு ரீட்டாங்கிற லேடி ஒருத்தங்க வராங்க. அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்து வந்துட்டு அப்படியே அவங்களுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு என்னால முடிஞ்ச உதவிகள் வந்து நான் பண்றேன்லாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த பண்டி இந்த டிம்மி இந்த பசங்க எல்லாம் அப்படியே ஒரு பன்னியோட உருவத்தை உறைஞ்சு வச்சுக்கிட்டு ரோஸ்மன் அப்படின்னு பேர் எழுதி வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பானுங்களா. ஆனா அப்போ நம்ம ஆண்டி இருக்கிறான்ல சோ அவன் அந்த வழியா வந்துட்டு அப்படியே அந்த டிராயிங்கை வந்து பார்த்துட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ரீட்டா அப்படிங்கிற லேடியை அமுச்சு வச்சுட்டு அந்த ரோஸ்மன் உள்ள வருவாரா. வந்து பார்த்தா அந்த ஆண்டி தான் அந்த டிராயிங்கை பண்ணியிருந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே ஒரு குச்சி எடுத்து அடிக்க ஆரம்பிக்க உள்ள வந்தா நம்ம ஹீரோயின் தான் அப்படியே அவர்கிட்ட இருந்து நம்ம ஆண்டியை வந்து காப்பாத்துறாங்க. ஆனா அப்போ அந்த சின்ன பையன் அப்படியே அந்த ரோஸ்மனை பார்த்து முறைப்பானா. டக்குன்னு அந்த ரோஸ்மனுக்கு அப்படியே ஒரு விதமான நெஞ்சொலி வர ஆரம்பிச்சிடும். சோ அதுக்கப்புறம் அவரை கூட்டிட்டு போயிட்டு அப்படியே மருந்தெல்லாம் கொடுத்து படுக்க வைக்க அன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணுக்கு பர்த்டேவா இருக்குமா. சோ அப்படியே கேக் எல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு எல்லாரும் தூங்க போயிருவாங்க. ஆனா அதுவே அந்த ரோஸ்மன் இருக்கிறாருல அவரால வந்து தூங்கவே முடியாதா. சம்திங் ஏதோ அவருக்கு சத்தம் கேட்கிற மாதிரியே இருக்கும். ரூம் விட்டு வெளியே வந்து என்னன்னு செக் பண்ண பார்க்கும்போது அப்ப ரூஃப் மேலதான் ஏதோ ஓடுற மாதிரி சத்தம் இருக்குமா. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரூஃப் வந்து ஓபன் பண்ணி பார்க்க உள்ள டார்ச் அடிக்கும் போது சம்திங் ஏதோ ஒரு உருவாக்கம் வந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே தூங்கி ஏதோ சத்தம் கேட்கும் போது எந்திரிச்சிருவாங்களா. அப்படியே எந்திரிச்சு வரும்போது அந்த இடத்துல ஜன்னல் கிட்ட ஏதோ உருவம் இருக்கிற மாதிரி இருக்க லைட் ஆன் பண்ணுவாங்க, உருவம் காணும். ரூமை விட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல ஸ்டாஷ்ல ஒரு ரத்தமா இருக்கும். பசங்க எல்லாரும் எந்திரிச்சு வந்துருவாங்க. என்ன ஒரு ரத்தக்கரையா இருக்குன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணி போனா அந்த இடத்துல அந்த ரோஸ்மேன் கழுத்து அறுபட்டு அப்படியே இறந்து கிடப்பாங்களா. அதை பார்த்து பயங்கரமா அலறும் போது அந்த சித்தி அப்படிங்கிற அந்த லேடி இருக்கிறாங்கல்ல அவங்களுமே வந்து உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கிற மாதிரி தெரியும். அவங்க பாடி என்னாச்சுன்னு சொல்லி பாக்கறதுக்குள்ள சைடுல ஆக்சுவலி அவங்க உயிரோட தான் இருப்பாங்க. சோ அது வந்து மனப்பிரம. சோ பயந்து போய் எல்லாரும் அப்படியே அலறி அடிச்சு அந்த ஆர்ஃபனேஜ் விட்டு வெளியே வந்துருவாங்களா. ஆனா அப்ப அந்த ஆண்டி அப்படிங்கிற அந்த பையனை தான் எல்லாரும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. ஆம்புலன்ஸ் வந்து அந்த ரோஸ்மேன்ங்கரோட பாடியை வந்து எடுத்துட்டு போக அந்த சித்திங்கிற அந்த லேடி இருப்பாங்கல்ல சோ அவங்க பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு இனிமேல் நான் இங்க இருக்க விரும்பல, அந்த ஆண்டிங்கிற பையனாலதான் ஏதோ பிரச்சனை இருக்குது, நீயும் இங்க இருக்காதன்னு வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து போயிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உள்ள வரும்போது அந்த இடத்துல மத்த பசங்க எல்லாம் இது எல்லாத்துக்கும் அந்த ஆண்டி பையன் தான் காரணம்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோயின் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, ஏன் இப்படி ஒரு பையனை வந்து டார்கெட் பண்றீங்கன்னு சொல்லி அப்படியே கத்தி விட்டுட்டு அப்படியே ஓரமா வந்து அழ ஆரம்பிப்பாங்களா. அப்ப அந்த ஆண்டி அவங்க கிட்ட வந்துட்டு அப்படியே ஒரு டிராயிங்கை வந்து கொடுப்பான். சோ அதுல அவங்களும் இந்த பையனும் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மத்த பசங்களுமே வந்துட்டு இல்ல இல்ல நாங்க இனிமேல் அப்படி
பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே சாரி எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆண்டியோட ஃபேமிலி இறந்து போயிருப்பாங்கல்ல, சோ அந்த நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயினோட கனவுல சில பேயெல்லாம் வரும்ல, அது எல்லாமே இந்த ஆண்டியோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களா அப்படின்னு அவளுக்கு வந்து ஒரு யோசனை. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பசங்க எல்லாரையும் ஹால்ல அவ கூடயே வந்து படுக்க வச்சுக்கிறாளா. ஆனா அப்ப அந்த இடத்துல வெளியில ஏதோ ஒரு உருவம் போற மாதிரி இருக்கும்போது உடனே ஒரு கத்தியை வந்து எடுத்துட்டு வெளியே வரா. ஆனா யாரும் இல்லாததை பார்த்துட்டு அப்படியே கதவை வந்து சாத்திக்கிட்டு கத்தி எடுத்து அப்படியே அங்க ஒரு சேர்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. நைட்டு ஃபுல்லா பசங்களை பாதுகாத்துட்டு அடுத்த நாள் காலையில அந்த ஜக்கா இருக்கிறான்ல, அவன் ஆர்ஃபனேஜ் வரும்போது நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருப்பாளா, ஏன் கத்தி வச்சிருக்கான்னு சொல்லி கிட்ட போக நம்ம ஹீரோயின் பயந்து எந்திரிச்சு அவனே குத்த போயிருவா. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி கீழே விழுக கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிக்கிறாளா. பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த ரீட்டா அப்படிங்கிற அந்த லேடி இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொண்டாந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்ல அன்னைக்கு நைட்டு அந்த பசங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த ரீட்டாங்கிற லேடியுமே அந்த இடத்துல வந்து இருப்பாங்களா. அப்படியே மிட் நைட் ஆயிரும், எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு சின்ன பொண்ணு அப்படியே எந்திரிச்சு அப்படியே செவுத்த வந்து முட்டிக்கிட்டு இருக்க. இத ஜக்கா வந்து பாத்துருவான். டக்குன்னு அங்க இருக்கிற மத்த எல்லாரையுமே எழுப்பி அப்படியே ஓரமா நிக்க வச்சுட்டு அந்த பொண்ணு அப்படியே செவுத்துல வந்து ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாள். டக்குன்னு அந்த ஜக்கா மேல குதிச்சு அப்படியே அவனை சாகடிக்க பார்க்க அங்க இருக்கிற மத்த பசங்க எல்லாருமே வந்து அப்படியே பேயால வந்து பொசஸ் ஆகப்படுவாங்க. அந்த ரீட்டா தான் ஏதோ மந்திர தண்ணி மாதிரி வச்சிருந்திருப்பாங்களா, அதை வச்சு அங்க இருக்கிற பசங்க எல்லாரையும் வந்து காம் டவுன் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த போலீஸ் ஆபீசர் இருப்பார்ல, அவரு இந்த மாதிரி அந்த ஆண்டியோட அங்கிள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. சோ அவரோட நம்பரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த அங்கிள் பாத்தீங்கன்னா ஆண்டிய பத்தி சம்திங் ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு. இதை கேட்டு அந்த போலீஸ் ஆபீசருக்கு பயங்கர ஷாக்கு. உடனே கார் எடுத்துக்கிட்டு நேரா அந்த ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஜக்கா வந்து கூப்பிட்டுக்கிட்டு ஆண்டியோட வீட்டுல நம்மளால ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு தேடி அங்க வருவாங்க. வந்து அப்படியே அங்க இருக்கிற போட்டோ எல்லாம் பார்த்துட்டு பிளஸ் அப்படியே ரூம்ல செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு விதமான கண்ணு மாதிரி இருக்கிற ஒரு டாலரை வந்து எடுப்பாங்களா. அந்த ஒரு டாலரை நம்ம ஹீரோயின் கையில வாங்கினோடனே அந்த ஆண்டியோட பேரண்ட்ஸ் இறந்து போயிருப்பாங்கல்ல, அந்த விஷுவல்லாம் அவளுக்கு தெரியுது. ஈவன் ஆண்டி வந்து அவங்களோட அக்காவோட ரூமுக்குள்ளேயே போயிருப்பான்ல, அந்த ரூமுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் போய் பார்க்க அங்க ஆண்டியோட அக்கா வந்து இறந்து போயிருப்பாங்களா. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த மயக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க அந்த ஒரு போலீஸ் ஆபீசரை மீட் பண்றதுக்காக. ஆனா வேற ஒரு ஆபீசர் தான் இருப்பாரா. சரி அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல சில பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த ரீட்டா அப்படிங்கிற லேடி இங்கிருந்து ஹெல்ப் வாங்கி எங்களுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்க, ரீட்டாவா அப்படி யாரும் எங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு அந்த ஆபீசர் வந்து சொல்றாங்களா. இல்லையே அந்த ரீட்டா வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனை தான் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஆயிடும். சோ உடனே நம்ம ஹீரோயினும் அந்த ஜக்காவும் வேகமா ஆர்ஃபனேஜ் வந்துகிட்டு இருக்கும் போது அந்த போலீஸ் ஆபீசர் ஆல்ரெடி ஆர்ஃபனேஜ் வந்து இருப்பாரா. நம்ம ஹீரோயினை தேடி அப்படியே லைட் எல்லாம் இருக்காது. சோ அதனால லைட்டர் ஆன் பண்ணிக்கிட்டே வர அந்த இடத்துல ஏதோ ஒரு பேய் வந்து அவரை பயன்படுத்தும். கரெக்டா நம்ம ஹீரோயினும் ஜக்காவும் அந்த ஆர்ஃபனேஜ் வந்துருவாங்களா. உள்ள வந்தோடனே அந்த இடத்துல பசங்க எல்லாரையும் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பண்டு அப்படியே அவுக்கலான்னு போக பின்னாடி யாரோ வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து தலையிலேயே அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கண் விழிக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அந்த ஜக்கான்னு சொல்லி அந்த போலீஸ் ஆபீசர் எல்லாரையும் வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ஆப்போசிட்ல அந்த குட்டி பசங்களா இருக்கிறாங்களா, அவங்க எல்லாரையும் கருணையே பார்க்காம கழுத்தறுத்து சாகடிச்சிருந்திருக்கா. யாருன்னு பார்த்தா அந்த ரீட்டா அப்படிங்கிற அந்த ஒரு லேடி தான். கூடவே நம்ம ஹீரோயின் அந்த ஒரு பெண்டன்ட்டை வந்து அடமான வைக்கிறதுக்காக போயிருப்பாள். அந்த இடத்துல இருந்து அந்த கடைக்காரனுமே அங்க இருப்பான். பிளஸ் அந்த ஆண்டிய வந்து படுக்க வச்சுட்டு சம்திங் ஏதோ ஒரு ரிச்சுவல் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அந்த ரீட்டா சொல்லுவா, எங்களோட கடவுளை வந்து நாங்க வர வைக்க போறோம் அப்படின்னு. சோ நம்ம ஆண்டிக்குள்ள ஏதோ ஒரு சாத்தான் வந்து இருக்குதாமா, அந்த ஒரு சாத்தானை வெளியே வர வைக்கிறதுக்காக தான் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் நம்ம ஜக்கா இருக்கிறான்ல, அவங்க இருக்கிற ஒரு கத்தியை வாங்கிட்டு அவனோட கையை கட்ட வந்து அவுத்து விடுறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை கட்டு அவுத்து விட அந்த ஜக்கா உடனே அவங்க வந்து அடிக்கிறதுக்காக போவானா. இந்த ஒரு கேப்ல அந்த போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல சில பேர் சண்டை போடுறதுக்காக வருவாங்களா. பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசரோட வயிற்றுல வந்து கத்தி இறக்கிடுவாங்க. சோ அவர் அப்படியே ஓரமா உட்காந்துக்கிட்டு அப்பதான் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. நம்ம ஆண்டியோட அங்கிள் வந்து கால் பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி ஆண்டி வந்து அவன் ஒரு 3 வயசு இருக்கும்போது இறந்து போயிருப்பானாமா. சோ அவனோட இழப்பை தாங்க முடியாத ஆண்டியோட பேரண்ட்ஸ் இந்த ரீட்டா கிட்ட போயிட்டு ஒரு விதமான மந்திரம் வந்து பண்ணி சாத்தான வந்து ஆண்டியோட பாடிக்குள்ள அனுப்பிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு வயசுக்கு மேல ஆண்டி உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சாத்தான அவங்க பேரண்ட்ஸ் வந்து போட்டு தள்ளியிருந்திருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம ஆண்டியோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சாத்தான முழுமையா வெளிவர வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரீட்டா இங்க இருக்கிற மத்த பசங்களோட உயிரை வந்து எடுக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கா. சோ ஆர்ஃபனேஜ்க்குள்ள சும்மா வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் டொனேஷன் பண்ற மாதிரி நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ள வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம எல்லாரையும் போட்டு தள்ளியிருந்திருக்கா. இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த ரீட்டா இருக்கிறாள், அவ அப்படியே அந்த சின்ன பசங்களோட ரத்தத்தை எல்லாத்தையும் எடுத்து அந்த ஆண்டியோட உடம்புல வந்து ஊத்தும் போது ஆண்டியோட பாடி அப்படியே மேல பறந்து அவன் கண்ணுல வந்து அப்படியே ஒரு மாதிரி கருப்பு கலர்ல இருக்குது. அந்த போலீஸ் ஆபீசர் இறந்து போக நம்ம
நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே சுத்தி வளைச்சிட்டு அந்த ஜக்கா இருப்பான்ல அவனை வந்து நம்ம ஹீரோனோட கண்ணு முன்னாடியே அப்படியே அறுத்து எறியறாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்ட்ட சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த ஆண்டி இருக்கிறான்ல அவன் முன்னாடி அப்படியே மண்டி போட்டுக்கிட்டு இருக்கும்போது கடைசியா நம்ம ஹீரோயின் தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ரீட்டா நம்ம ஹீரோயினை வந்து சாகடிக்கிறதுக்காக வரா. அங்க இருக்கிற எல்லாருமே இந்த சாத்தான் வந்து எப்படியாவது அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஆசை எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயினா போட்டு தரலான்னு சொல்லி அந்த ரீட்டா கத்தியை வந்து தூக்க அப்படியே அந்த கத்தியா அவ உடம்புலயே குத்திக்கிட்டு அதே இடத்துல அந்த ரீட்டா இறந்து போயிடுறான். பிளஸ் அந்த குரூப்பை சேர்ந்த மத்தவங்களா இருக்கிறாங்களா அவங்களுமே அவங்களோட கழுத்தை வந்து அறுத்துக்கிட்டு அதே இடத்துல இறந்து போக இது எல்லாத்தையுமே அந்த ஆண்டியோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சாத்தான் தான் பண்ணியிருக்கும். அந்த பிணங்களுக்கு நடுவுல நடந்துகிட்டு அந்த ஆண்டி அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட கை கொடுக்கும் போது நம்ம ஹீரோயினும் அந்த ஆண்டியோட கையை வந்து அப்படியே பிடிக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. சோ அந்த ஒரு குட்டி பசங்க எல்லாருமே நம்ம ஆண்டி கிட்ட பேசாம இருந்தது, அதுக்கப்புறம் அந்த ஒரு ரோஸ்மேன் நம்ம ஆண்டி கிட்ட கடினமா நடந்துகிட்டது, இந்த எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து பண்ணவே இல்லை. அதனால தான் அந்த ஒரு ஆண்டிக்கு இருக்கிற சாத்தா நம்ம ஹீரோயின் எதுவும் பண்ணாம நம்ம ஹீரோயின் அவ்வளவு நல்லவளா இருந்திருக்கா இல்ல, பட் அவளோட நல்லவ அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை எடுத்துட்டு அந்த சாத்தான் கூட நம்ம ஹீரோயினை வந்து சேர்த்துக்கிச்சு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினோட கனவுல அடிக்கடி சில உருவங்கள்ல வந்துட்டு ஏற்கனவே செத்து போயிட்டான் ஓடி போயிரு அப்படின்லாம் சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருந்திருக்கும்ல. சோ ஆண்டி வந்து ஏற்கனவே செத்து போயிட்டான் இங்கிருந்து ஓடி போயிறத நல்லது அப்படின்னு சொல்லி ஆண்டியோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் பேயா வந்து நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லாரையும் வார்ன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் எதுவும் வேலைக்கு ஆயிருந்திருக்காது. கடைசியில இந்த சாத்தான் ஜெயிக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கும்போது மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேய் படங்களுக்கு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு